Hindustan College of Arts and Science, Chennai. 100% merit scholarship available. Admissions open. ஷார்ட் லைன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் மைக்கேல் கே ராஜா இயக்கத்தில் விமல் மற்றும் கருணாஸ் நடிப்பில் போகுமிடம் வெகு தூரமில்லை வெற்றி நடை போடுகிறது. என் மையன் 12வது படிச்சு நீட்டையும் எழுதி நல்ல விதமா பாஸ் பண்ணி மதுரை அரசு கல்லூரியில் சீட்டு கிடைச்சிருக்கு. அதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இதான் நான் இருக்கிற ரூம். ஓகே, இங்க தான் நீங்க படிக்கிறதுக்கு எல்லாமே இங்கே தான். அன்னை பார்த்து பத்திரமா படிச்சுட்டு திருப்பி தங்கச்சிக்கு வந்து ஒரு எம்பிபிஎஸ்ஸாக வந்து என் முன்னாடி வந்து நிற்கணும். ஒரு நாள் அந்த செங்கலை சுமந்துட்டு வீட்டு வரும்போது அந்த உடம்பு வலியாக இருக்கட்டும், ரொம்ப கஷ்டம். 350 ரூபா பணத்துக்கு நாங்கள் காலையில் 6 மணிக்கு போய்த்து மாதிரி 6 மணிக்கு வரணும். தூக்கமே இருக்காது. அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். ஒவ்வொரு கல்லும் 2 கல் வீசணும் பொழுது அன்னைக்கு. அப்படியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு என் பசங்களை வளர்க்குறோம். அப்பா அம்மா கையிலேருந்து எந்த சுமையை இறக்கணும், அடுத்த வேலை பண்ணாமல் வந்து என் பக்கத்துலேயே வச்சு பார்த்துக்கணும். இந்த குறிப்பிட்ட விஷயம் செய்கிறது இல்லை, அவங்க கேட்குற எல்லா விஷயமே நான் செஞ்சுக்கணும். கண்டிப்பாக என் பிள்ளை அதை நிறைவேற்றி கொடுப்பேன். என்ன விட்டாங்க இப்போ உள்ள பேருந்து எதுவும் வரது இல்லையா? வருதா? வராது. பஸ் எதுவும் வரது? பஸ் வராது. ரோடு வசதியும் இல்லை. நடந்து தான் போகணும். நடந்து தான் ஒரு வயிற்ற வச்சா கூட நாங்கள் நடந்து தான் போகணும். அவனால் என்ன முடியுமோ, ஊருக்கு என்ன பண்ண முடியுமோ, மக்களுக்கு வெளி மக்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அவன் அதை பண்ணால் போதும். குடும்பத்தை தான் பார்க்கணுமா கிடையாது. படித்தா வந்து ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வரலாம். படிக்கணும். படிப்பு தான் உங்கள் வாழ்க்கை. பிஹைண்ட் ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்ற குரலுக்கு ஏற்றவாறு தன்னுடைய தாயினுடைய முகத்தை மலரச் செய்த ஒரு மாணவரை தான் சந்திக்க போகிறோம். சமீபத்தில் ஒரு வீடியோ மிகப்பெரிய அளவுக்கு வைரலாச்சு. அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அன்றாடம் தினக்கூலியாக செங்கல் சூளைக்கு வேலைக்கு போகக்கூடிய ஒரு தாயை வந்து நம்ம அவ்வளோ மகிழ்ச்சியாக அந்த வீடியோவில் பார்த்தோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய கிராமம் கமலை என்கிற சிறிய கிராமத்தில் பிறந்து அரசு பள்ளியில் பயின்று மருத்துவ சீட்டை பெற்றிருக்கக்கூடிய நாகராஜன் அவர்களை தான் இந்த வீடியோவில் சந்திக்க போகிறோம். வாங்க போகலாம். தேங்க்யூ ப்ரோ. 2 பேருமே வந்து எவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்க. உங்க மகன் வந்து இப்படியான ஒரு சாதனை செஞ்சிருக்காரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் மையன் 12வது படிச்சு நீட்டையும் எழுதி நல்ல விதமாக பாஸ் பண்ணி நல்ல விதமாக ஒரு டாக்டர் ஆகணும். நம்ம ஊருக்கு ஒரு டாக்டர் ஆகி நம்ம வந்து நம்ம ஊர் ஆளுகளுக்கு நல்ல விதமாக மருத்துவமனை செய்யணும், பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாம். அப்போ உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு? எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஆனால் வந்து என் மகன் படிக்கும்போது இவ்வளவு படித்தவரான்னு நினைக்கவே இல்லை. நான் வந்து ஃபஸ்ட்டு 1வது 2வது போகும்போது பண்ணேன். இங்கேருந்து பீர்க்கலைக்காட்டுக்கு போகும்போது 3.5 கிலோமீட்டருக்கு மேலே ஆயிடுச்சு கூட இருக்கும். அப்போ நடந்து போகும்போது இங்கேருந்து போயிட்டு வரும்போது வந்து பையன்முட்டி விட்டு வச்சுட்டு நான் இனிமேல் படிக்கலப்பா, என்னால் படிக்க முடியலப்பா, நடக்க முடியலப்பா அப்படின்னேன். சரிப்பா, இப்போ நீ படித்தாதாப்பா ஒரு ஏதாச்சும் பண்ணலாம், படிப்பா அப்படின்னு சொன்னேன். இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு படுத்துருப்பேன். மறுபடியும் மக்கியாளுக்கு முன்னே வண்டியில் விட்டு வருவேன். இல்லை அப்படி இல்லைன்னா டக்குன்னு என்ன பண்ணுவேன், நான் படிக்க முடியாமல் சொல்லி படுத்துடுவேன் திருப்பி மறுபடியும். சரி மறுபடியும் இந்த மாதிரி உனக்கு கால் இந்த மாதிரி இருக்குது, என்ன மாதிரிலாம் ஓடி ஆடி உன்னால் வேலை வைக்க முடியாது, நீ படித்தா தான் எதாவது முயற்சி பண்ண முடியும் அப்படின்னு சொன்னேன். எனக்கு காலெலாம் நடக்க முடியலப்பா, எனக்கு ஓட முடியல, பண்ண முடியல, இருக்க முடியல, அடுத்ததெல்லாம் பார்க்கும்போது என்ன தான் பிடிச்சி விளையாடலாம் முடியல அப்படின்னு சொன்னேன். விளையாடலாம் பண்ணலாம்ல, படிப்பை ஒன்றே நல்லா படிச்சுட்டு ஏதோ ஒரு இதில் திறமையாக நீ வந்துடுவேன் அப்படின்னு சொன்னேன். படிக்கணும்னு சொல்லி நான் எனக்கு காலை இந்த மாதிரி இருக்குது, நான் என்னதை படிக்க போனோம் மறுபடியும் சண்டையே போடுவேன். என்னோட வந்து அவங்க அம்மாவோடையும் சத்தம் போடுவேன், பேசுவேன், பண்ணுவேன். ஆனால் இப்படி படித்து ஒரு இதாக வருவாங்கிறது என்னோடய நம்பிக்கையே கிடையாது வந்து எனக்கு வந்து. இல்லைன்னா நான் இவ்வளோ அளவுக்கு மயம் வருவேன்னு நினைக்கவே இல்லை. ஏதோ படித்து வந்திருக்கேன். ஏதோ ஓரளவு ஏதோ அன்றைக்கி பண்ணி செஞ்சு அரசு மூலியமாக ஒரு இந்த 7.0 வந்து கிடச்சது பெரிய ஒரு சந்தோஷம். அதே மாதிரி மதுரை அரசு கல்லூரியில் சீட்டு கிடச்சிருக்கு. அதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இத்தனை நாளாக உங்கள் வீடை வந்து யாராவது பார்க்குறாங்க அப்படின்னாக்கா இது பெரியசாமி வீடு, விஜயா வீடுன்னு சொல்லுவாங்க. இனிமேல் டாக்டர் வீடுன்னு சொல்ல போகிறாங்க. எவ்வளோ சந்தோஷமா இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு நாள் அந்த செங்கலை சுமந்துட்டு வீட்டு வரும்போது அந்த உடம்பு வலியாக இருக்கட்டும், ரொம்ப கஷ்டம். 350 ரூபா பணத்துக்கு நாங்கள் காலையில் 6 மணிக்கு போய்த்து மாதிரி 6 மணிக்கு வரணும். வந்து வீட்லேயும் வேலை பார்த்து பசங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும், ஸ்கூல் பசங்களுக்கு. அப்படியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு என் பசங்களை வளர்க்குறேன். படிப்பு தான். ஒரு நாளைக்கு எவ்வளோ செங்கல் தூக்குற மாதிரி இருக்கும்? அந்த 350 ரூபாய்க்கு எத்தனை செங்கலை தூக்கி சுமக்கிறது? அது 10,000 கல் கூட தூக்கி சுமக்கிற மாதிரி. ஒரு நாளைக்கு கூட இருக்கும், நாளைக்கு குறைச்சும் இருக்கும். தூக்கமே இருக்காது. அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். ஒவ்வொரு கல்லும் 2 கல் வீசணும் பொழுது அன்னைக்கு. அந்த காசை வாங்கிட்டு வந்து நம்ம இங்கே பிள்ளைங்களுக்கு நம்ம நீங்கெல்லாம் வந்திருக்கிறது எங்களுக்கு பெரிய ஒரு ரொம்ப இதுவாக இருக்கு. நீங்கள் அப்பா உங்களுக்கு எவ்வளோ சிரமமாக இருக்கும்? நீங்கள் என்னென்ன மாதிரியான வேலைக்கெல்லாம் போவீங்க? நான் எல்லா வேலைக்கும் போவேன். எல்லா வேலைக்கும் போவேன். லீவு நேரத்தில் எந்த வேலை பார்க்க சொல்கிறோமோ பார்ப்பேன். போய் தட்ட மாட்டான்.
எல்லாம் நம்ம தானே பார்க்கணும் அப்படின்னு அவனும் பார்ப்பான், பார்க்க சொல்லுவான் சின்ன சின்ன வேலை. ஒரு படிச்சு பிறலாக இருக்காருன்னொடனே எப்படி பார்வை மாறி இருக்கு? ஓரளவு நல்ல ஊரே இப்போ ஓரளவு கொஞ்சம் நல்ல விதமாக சந்தோஷமாக இருக்கிறாங்க மக்கள் பூரா. நம்ம ஊர்லேயும் இப்படி கிராமத்துலேயும் இப்படி படித்து ஏன்னா என் கிராமம் தெரிஞ்சு வெளில வந்து என் கிராமம் வெளில தெரிகிறதுக்கு இப்போ தான் வந்து கமலிங்கிற ஊரே இருக்குதுன்னு தெரியும். ஏன்னா வெளிலேருந்து வர்றவங்களுக்கு நம்ம சிவகங்கை மாவட்டம் எங்கள் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கே தெரியாது எங்கள் ஊர் ரொம்ப பேருக்கு இங்கே தான் இருக்குன்னு. நாங்கள் படித்த படிப்புனாலையும் எங்களாலையும் வந்து இந்த ஊர் வெளில தெரியுதுன்னா அதனால் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா வந்து எங்கள் ஊருக்கு வசதி இல்லை, எதுவும் இல்லை, ஒரு சின்ன கிராமம் தானே, பஸ் வசதி எதுவுமே இல்லை. அதனால ஒரு சின்ன கிராமம் வந்து இப்போ வெளில தெரியுதுன்னா வந்து இல்லை, ரோடு வசதியும் இல்லை, நடந்து தான் போகணும், நடந்து தான் ஒரு வயிற்று வச்சா கூட நடந்து தான் ரோடு வசதியுமே வந்து உங்களுக்கு வந்து உங்கள் மகன் வந்து பின்னாடி என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும்னு ஆசை இருக்குது? நல்ல விதமாக என் பையன் நல்ல விதமாக படிக்கணும், படித்து நல்ல விதமாக இந்த ஊருக்கு சாதனை பண்ணணும். ஆமாம், அவங்க மக்கள் என்ன கேட்குறாங்களோ அவங்கெல்லாம் என் பையன் அவனால என்ன முடியுமோ ஊருக்கு என்ன பண்ண முடியுமோ மக்களுக்கு செய்யணுங்கிற ஒரு ஆசை. போதும். குடும்பத்தை தான் பார்க்கணுமா கிடையாது, இந்த அளவில் வந்திருக்க வந்து நல்லா செய்யணும், எங்களுக்கு அதான் பெருமை. இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு, எல்லாரும் பாராட்டுறாங்க கொள்றாங்க அப்படின்னும் பொழுது முதலமைச்சர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட ஏதாவது கோரிக்கை வைக்கணும் அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? ஏதாவது அவர்கிட்ட எங்களை மாதிரி நிறையா பசங்க வந்து வெளியில் வரணும், அதுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்களுக்கு நிறையா வந்து அவங்க சலுகை இதுன்னு இல்லை, இன்னும் நிறையா சலுகை முக்கியத்துவம் அதிகமாக. ஆமாம், அங்கே இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ்லாம் இருக்குல்ல, காலையில் சாப்பாடு போடுறதா இருக்கட்டும், மதிய சாப்பாடு மதிய உணவு திட்டமாக இருக்கட்டும், இப்போ புதுசாக காலை உணவு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. விலையில்லாம் இவ்வளோ திட்டங்களை உருவாக்கி ஒரு அரசு கல்வி நடக்குது, அரசு பள்ளி நடக்குதுன்னு அது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா வந்து எங்கள் நம்ம கிராமத்தில் வந்து நாங்கள் சொன்னோம்னு சாப்பாடுறதுக்கு தான் நாங்கள் வேலாக்குறோம். அதை விட்டு இந்த நோட்டு புக்கு வாங்குறதுனாவே அது ஒரு தொகையே ஆகும். வெளியில் வாங்கினா அதையெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்து எல்லாமே பேக்லேருந்து நோட்லேருந்து புக்லேருந்து சைக்கிள்லேருந்து இல்லை எல்லாமே வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஏன்னா இப்போ வந்து 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்குமே 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் ஃப்ரீயாக காலை உணவு திட்டம் எல்லாமே வந்து. ஏன்னா எங்கள் கிராமத்துலேருந்துலாம் காலைல கிளப்பி விட்டு அவங்க வேலைக்கு போயிடுவாங்க, 5-6 மணிக்கெலாம் கிளப்பிட்டு வேலைக்கு போயிடுவாங்க. அங்கே சாப்பிட்றதுக்கு பசங்க ஒரு நாளைக்கு ஒருத்தன் சாப்பிட்டு அங்கே போய் சாப்பிட்டு வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதுமாதிரி நிறைய செஞ்சால் இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு இந்த மாதிரி வந்து அண்ணன் வந்து மார்க் எடுத்துட்டாரு? எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என் அண்ணன் இப்படி இருக்காத, படிச்சுக்கிட்டே இருந்தேன், அப்புறம் தான் நீ பாஸ் மார்க் எடுத்து நீ நல்ல பேர் வாங்கலாம் அப்படின்னு சொன்னோம். அதனால் எங்கள் அண்ணன் நான் சொன்ன எல்லாமே கேட்டாங்க. இல்லை நான் வந்து தூங்கிடுவேன், சொல்லப்போனால் வந்து எக்ஸாம் இதெல்லாம் படிக்கலாம் மாட்டேன், தூங்கிடுவேன். நம்மளுக்கு நாங்கள் எழுப்பிடுவாங்க. ஏன்னா எல்லாரும் வந்துருச்சு வேலை வைப்பாங்கண்ணே ஸ்கூலுக்கு சமைக்கிறது இது மாதிரி, அப்போ வந்து எழுப்பிடுவாங்க. ஏன்னா நான் தூங்கிடுவேன், குப்பரடையாக படிச்சு அவங்க எழுப்பிடுவாங்க. எங்களுக்கு எப்படின்னா உலகத்தை விட இது பெரிய சந்தோஷம். எங்கள் அண்ணன் எனக்கு இவ்வளோ பெரிய ஆள் வந்தது எங்களுக்கு சந்தோஷம் தான். ஹாப்பி தான். ஆமாம், அண்ணன் பார்த்து பத்திரமா படிச்சுட்டு திருப்பி தங்கச்சிக்கு வந்து ஒரு எம்பிபிஎஸ்ஸாக வந்து என் முன்னாடி வந்து நிற்கணும். உண்மையிலே இதை விட சந்தோஷம் எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். எல்லாருமே வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே நீங்கள் வந்து இவ்வளோ மார்க் எடுத்ததுக்கும் இந்த டாக்டர் சீட் வாங்குறதுக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. அதுதான் அழுகையாக வெளிப்படுது. இப்போ நீங்களாம் என்ன படிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் +2 படிச்சுக்கிட்டு இருக்கேன். +2 படிச்சுட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு என்ன ஆசை, என்ன ஆகணுன்ட்டு? நான் சிஏ ஆடிட்டர் ஆகணும் ஆசை. ஓகே, ஆடிட்டர் ஆகிடுவீங்களா? ஆகிடுவீங்களா? என்ன குரூப் எடுத்திருக்கீங்க 12th? நான் காமர்ஸ் குரூப் எடுத்திருக்கேன். காமர்ஸ் குரூப். இவங்களாம் படித்து மேலே போகிறாங்கன்னும் போது நமக்கு என்ன தோணுது? அதை பார்க்கும்போது என்ன ஆகணும்னு தோணுது? ஆசை இருக்குது, நம்மளும் படித்து பெரிய ஆள் ஆகணும்ட்டு. நானும் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் தான் எடுக்கிறேன். உங்களுக்கு? எனக்கு டாக்டர் ஆடிக்கிறேன். நீங்கள் 2 பேருமே முன்னுதாரணமாக இருக்கீங்க, தெரியுதா உங்களுக்கு? நீங்கள் தான் குறிப்பாக சொல்லணும்னா, நம்ம அண்ணன் முன்னாடி போயிட்டாரு, நம்மளும் அதே மாதிரியே வரணும். ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, முன்னேறி எப்படி போதோ அப்படிதான் பின்னேறி வரும்ன்ட்டு. அந்த வகையில் நீங்கள் உங்களை மட்டும் நீங்கள் உங்கள் குடும்பத்தினுடைய இதுவை மட்டும் மாற்றலை, கிட்டத்தட்ட உங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கடைசியாக அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு அட்வைஸ் சொல்லுங்கள். எல்லாரும் உங்களுக்கு அட்வைஸ் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு ஏதாவது சொல்லுங்கள், என்ன பண்ணணும் படித்து முடிச்சு. அட்வைஸ் சொல்கிறதுனா வந்து அட்வைஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு நம்பிக்கையான வார்த்தைன்னு சொல்லலாம். ஏன்னா நல்லா படித்தா வந்து என்ன வேணாலும் நம்ம நினச்சதாகலாம், அவ்வளோதான். வந்து வேறு எதுவும் இல்லை, படித்தா வந்து ஓரளவு நல்லா எல்லாத்துலேயும் நல்லா படித்தா கான்ஃபிடெண்ட்டாக படித்தா ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வரலாம். இந்த துறைன்னு இல்லை, மற்ற எல்லா துறையிலையுமே படிக்கணும். படிப்பு தான் உங்கள் வாழ்க்கை. எது வந்து இந்த சமூகத்தை மாற்றுதோ இல்லையோ, படிப்பு ஒன்று தான் எல்லாத்தையும் மாற்றும். படிப்புங்கிறது வந்து மலையையும் பெரட்டி போடும், வானத்தையும் சுருட்டி போடுங்கிறது தான் யதார்த்தமான ஒன்று. நீங்கள் எல்லாருமே பெரிய ஆளாகணும், நம்ம சமூகமும் அந்த அளவுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது. இப்போ நம்ம டாக்டர் ஆகிட்டோம், ஒரு 5 வருஷம் முடிஞ்சிச்சு, ப்ராக்டிஸ் பீரியட்லாம் முடிஞ்சிட்டு
அப்பா அம்மா கையில இருந்து எந்த சுமையை இறக்கணும், என்ன பண்ணி தரணும் அம்மா அப்பாவுக்குன்னு ஆசைப்படுறீங்க முதல்ல? ஒன்றும் பண்ணி தரேன் ப்ரோ. அவங்க அவங்கள எல்லாரையும் அடுத்த வேலை பண்ணாமல் என் பக்கத்துலேயே வச்சு பார்த்துக்கணும். இந்த குறிப்பிட்ட விஷயம் செய்கிறதுன்னு இல்லை, அவங்க கேட்குற எல்லா விஷயமே நான் செஞ்சுக்கணும். இப்போ ஊரில் கிராமத்துல இருந்து ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னாக்கா, இப்போ மாடி வீடு கட்டி பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் இல்லையா? அது உங்களுக்கு எவ்வளோ ஆசை, அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ விருப்பம், அதை ஒரு நாள் கட்டி பார்க்கணுங்கிற கனவு இருக்கா? வீடுலாம் கட்டி பார்க்கணும்னு ஆசை. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு ஆசை இருக்குது. அதுக்கு மாதிரி கண்டிப்பாக பண்ணுவேன். நான் பண்ணுவீங்களா? பண்ணுவேன். வீடுக்கு பேர் என்ன வைப்பீங்க? அம்மா பேர்? அம்மாவுக்கு தான் வீடு. அம்மாவுக்கு தான் வீடேவா? அம்மா பேர் என்ன சொல்லுங்க. அம்மா பேரோட வீடு பேர் வச்சிருவோம். அம்மா பேர் விஜயா. ஆமாம், கூடிய சீக்கிரம் இந்த இடத்துல விஜயா இல்லம் வரப்போகுது. என்னைக்காவது ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? எதுக்காவது ரொம்ப கஷ்டப்படுறோமே, இல்லை ஏதோ கண் கலங்கி ஏதாவது அந்த மாதிரி மூமெண்ட் ஏதாவது இருக்கா? ஒரு குறிப்பிட்ட விஷயம் ஒரு வெயிட் தூக்குறது இதெல்லாம் இருக்குண்ணே. அப்படின்னா ஒரு மூட்டை இது மாதிரி ஏதாச்சும் தூக்கும்னே. அப்போ என்னால் அதிகமாக வெயிட் தூக்க முடியாது. ஆனால் இப்போ நீங்கள் சொல்லுவீங்கண்ணே, தம்பி நீ ஒரு மாதிரி இருக்க தம்பி, நீ இரு அப்படின்னு சொல்லுவாங்கண்ணே. பார்த்துருப்பீங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி காது கூட அது மாதிரி சொன்னால் எனக்கு கொஞ்சம் மன வருத்தமாக இருக்கு. இப்போ நீங்கள் ஒரு பெரிய ஆளாக மாறினதுக்கு அப்புறம் இந்த ஒரு விஷயம் நான் திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் சமூகத்துக்கு. எனக்கு யார் கேட்குறாங்களோ, ஹெல்ப்னு கேட்குறாங்களோ, அது கிராமத்தில் இருக்கிறவங்களாம் சரி, இல்லை படிக்க முடியாமல் வேறு லக்கில் இருந்து சொல்கிறவங்களாம் சரி, எல்லாருக்குமே நான் ஹெல்ப் பண்ணுவேன் கண்டிப்பாக. இந்த 7.5% இடஒதுக்கீடுங்கிறது எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறீங்க அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய? கண்டிப்பாக அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அது கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஒரு கருத்து. 70% இல்லாட்டி நாங்கள்லாம் எங்களை நீங்கள் இப்போ பார்க்கணுன்னு அது காரணமே இந்த 7% தான். படிப்பு இருந்தால் எல்லாருமே இதை படிக்கலாம். அதுக்கு காரணமே இந்த 70% இடஒதுக்கீடு தான். அது இல்லாட்டி நாங்கள்லாம் இப்போ இந்த இதில் சேர்ந்து இப்படி படிக்க வந்திருக்க முடியாது. இதுதான் நம்ம வீடா? இங்கே தான் இதான் ஸ்டார்டிங்லேருந்து இங்கே தான் அங்கே தான். இப்போ இது சமீபத்தில் கட்டப்பட்டதா? இது ஆமாம், இப்போ நான் 12th படிக்கல கட்டினது. அதுக்கு முன்னாடி நான் அங்கே தான் இருந்தேன் 11th படிக்கிற வரைக்கும். உங்களுடைய பள்ளி காலம் எல்லாமே இந்த ஊர்ல தான் இல்லையா? நீங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இந்த ஊர்ல தான்? இந்த ஊர் தான் ப்ரோ. படிச்சதுல 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் நம்ம ஊர்லேயே படித்தோம். பக்கத்தில் இருக்குது, எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் தூரம் பக்கத்தில். அடுத்து 6ஆவதுலேருந்து 12th வரைக்கும் அங்கே படித்தோம், பீர்க்கல் ஸ்கூலு. இப்போ ஒரு டாக்டர் சீட் வாங்கியாச்சு, நம்ம ஒரு நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம், எல்லாத்தையும் பண்ணியாச்சு இல்லையா? சின்ன வயசுல என்ன ஆசை இருந்தது உங்களுக்கு? டாக்டர் ஆகணுங்கிற ஆசை கனவு தான் இருந்ததா? அப்படி எனக்கு எதுவும் வந்ததில்லை ஆசை. நான் சொல்லுவேன், கேட்குறவங்க கேட்கல சின்ன பசங்க என்ன ஆகுறீங்க அப்படின்னு கேட்பாங்கண்ணே. அப்போ சொல்கிறது நான் டாக்டர் ஆகுவேன் அப்படின்னு உங்களை மாதிரி ஆளுங்க கேட்கல சொல்கிறது. ஆக்சுவலாக இந்த வீடு நீங்கள் இப்போ சமீபத்தில் நீங்கள் 12th இப்போ படிக்க ஆரம்பிக்கும் போது கட்டணது இல்லையா? ஆமாம். இப்போ எதில் இருக்கு இல்லையா இந்த வீடு? இது நம்மளுடைய பழைய வீடு. அது ஆமாம், நாங்கள் 12th முன்னாடி இங்கே தான் இருந்தோம். இதான் நான் இருக்கிற ரூம். ஓகே, இங்கே தான் நீங்கள் படிக்கிறதுக்கு? ஆமாம், எல்லாமே இங்கே தான். இப்போ நீங்கள் மதிப்பெண் எடுத்தீங்க இல்லையா? நீட்டில் ஒரு தேர்வு ஆகிட்டீங்க, இந்த மாதிரி குறிப்பிட்ட அளவுக்கு மார்க் எடுத்தாச்சு, நம்ம சீட் கிடச்சிச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே முதல்ல போய் உங்கள் சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிட்டது யார்கிட்ட? நான் முதல்ல பகிர்ந்துக்கிட்டது எங்கள் வீட்டில் பகிர்ந்துக்கிட்டேன். அதோட எனக்கு முக்கியமாக யாருன்னா எங்கள் சார். அவங்க இவ்வளோ நாங்கள் இவ்வளோ குக்கிராமத்துலேருந்து படிக்கிறவங்கிறதே ஒரு வேறு இது. ஏன்னா எல்லா பசங்களும் வேலை தான் பார்க்குறாங்க. படித்து எங்களை இவ்வளவு கோச்சிங் கொடுத்து இவ்வளவு பண்ணி எங்களை அவங்க கார்லேயே கூப்பிட்டு போய் எக்ஸாம் எழுத வச்சு அவங்களே கொண்டாந்து வீட்டில் விட்டு போனாங்க. அவரே தன்னுடைய சொந்த கார்லேயே? ஆமாம். எனக்கு என்னன்னாக்கா, இப்போ அரசு பள்ளியில் படிக்கிறாங்க அப்படின்னாலே வெளில ஒரு பொதுவான சிந்தனை இருக்கும். அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள்லாம் பெருசாக கவனம் செலுத்த மாட்டாங்க மாணவர்கள் மேலே அப்படிங்கிற சிந்தனை இருக்கும் இல்லையா? ஆனால் அதை தாண்டி நிறைய டீச்சர்ஸ் இந்த மாதிரி இருக்காங்க. சொந்த காரில் கூப்பிட்டு போய் எக்ஸாம் எழுத வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை படிக்க வைக்கிறதா இருக்கட்டும் அப்படின்னும் பொழுது அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? பொய் தான் அது. நான் சொல்ல போனேன், ஓகே, என்னோட அனுபவத்தில் நான் சொல்லணும்னா அது பொய். ஏன்னா பசங்க தான் படிக்க மாட்டோம்னு சொல்லலாம். ஏன்னா நானே சொல்ல போனால் உங்கள்கிட்ட சொன்னேன்னா ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்னு. அதுக்கு காரணம் நான் இவ்வளவுக்கு படித்ததுக்கு காரணமே எங்கள் சார் தான். ஓகே, ஆனால் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஹெல்ப்ஃபுல்லாக கண்டிப்பாக. அவருடைய பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் நான். அவங்க பேர் சொல்ல போனால் எல்லா டீச்சர் சாருமே, எங்கள் முத்துராமலிங்க சார்லேருந்து எங்கள் ஹெட் மாஸ்டர் ராஜேந்திரன் சார் வரைக்குமே எல்லாருமே எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் தான். எல்லா டீச்சர் சாருமே ஸ்கூல்லேருந்து வந்தவங்க ஸ்டாஃப்ஸ் தான் எங்களுக்கு ட்ரெயின் பண்ணாங்க. எதுக்குமே கோச்சிங் கிளாஸுமே அவங்க தான் எடுத்தாங்க. வேறு ஸ்கூல்லேருந்து வரல, எங்கள் ஸ்கூல்லேருந்து தான் எடுத்தாங்க. முக்கியமாக முத்துராமலிங்க சாருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுலாம் நினைக்கிறேன் பிகின்வுட் சார்பாக. அடுத்து நம்மளுடைய குடும்ப பின்னணி இருக்கு இல்லையா? ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே நம்ம இப்படியான ஒரு பொருளாதார நிலையில் தான் இருக்குமா, சூழலில் தான் இருக்குமா? ஆமாம், எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே சொல்ல போனால். எனக்காவது வருத்தப்பட்டது உண்டா? நம்ம அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல். ஆமாம், அது கண்டிப்பாக வருத்தப்பட்டு இருக்கிறோம்.
எங்கள் கிராமத்தில் வந்து பஸ் வசதியெலாம் கிடையாது. அது இல்லாது எல்லாருக்குமே வருத்தம் எங்கள் ஊரில் சொல்ல போனால். ஏன்னா 3.5 கிலோமீட்டர் போகணும் நாங்கள் ஸ்கூல் உள்ள பேருந்து எதுவும் வர்றது இல்லையா? வருதா? வராது. பஸ் எதுவும் பஸ் வர்றதில்ல. வீடியோலயே பார்த்தோம், செங்க சூளையெல்லாம் வேலை பார்க்குறாங்க. என்னும்போது செங்க சூளையெல்லாம் வெந்து போயிடும் உடம்பு, அனல் அந்த அளவுக்கு இருக்கும். அதெல்லாம் என்னைக்காவது நினச்சி வருத்தப்பட்டிருக்கீங்களா? ஒரு மாதிரி என்னைக்காவது ஃபீல் ஆயிருக்கா உங்களுக்கு பயங்கரமா? வருத்தப்பட்டிருக்கேன் ப்ரோ. அதெல்லாம் ஃபீல் ஆயிருக்கு. ஆனால் வந்து நம்ம நீ பெரிய ஆளாகி அவங்கள வந்து அது மாதிரி கஷ்டப்பட வைக்கக்கூடாதுங்கிறக்காண்டியே வந்து எனக்கு அதான் ஒரு இதாக இருந்துச்சு. அவங்க என்னைக்காவது வந்து சொல்லிருக்காங்களா, என்னடா அது இப்படியே இருக்கு, நம்ம வந்து ஓடுறோம் ஒடியாடுறோம், தினசரி வாழ்க்கை எப்படி கூலி வேலைக்கு போறது வர்றது அப்படியே இருக்கு, நீதான்பா ஏதாவது படிச்சு கிடிச்சு நம்ம குடும்பம் முன்னேறணும் அப்படிங்கிற கண்டிப்பா சின்ன வயசுலேருந்தே சொல்லியிருக்காங்க. நான் வந்து படிக்கிற காரணமே எங்கள் அம்மா அப்பா. கண்டிப்பாக வந்து நாங்கள் வேலை பார்த்துருவோம், ஆனால் நீ வர்ற காலத்தில் வந்து நீ இப்படி இருக்கிற, உன்னால் வேலை பார்க்க முடியாமல் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீ படிச்சுட்டா தான் உனக்கு வந்து நீ இருந்து சாப்பிட்றதுக்கு அளவு கூட உன்னால் சம்பாதிக்க முடியும். ஏன்னா உன்னால் எங்களை மாதிரி ஓடி ஆடி வந்து வேலை பார்க்க முடியாமல் வந்தாலும் வரலாம், அதுக்கு நீ கண்டிப்பாக படிச்சாகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம மாதிரி ஊரில் இருந்து ஒருத்தவங்க படிக்க வெளியில் போகிறாங்க அப்படின்னாக்கா, பையன் சீமைக்கு படிக்க போகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? பையனை மதுரை சீமைக்கு அனுப்பி வைக்க போகிறீங்க. நல்ல விதமாக 10 பேருக்கு அதுவும் தாக்க சொல்லணும், நல்ல விதமாக படிக்கணும் தானங்கிற ஒரு ஆசை தான். கண்டிப்பாக என் பிள்ளை அதை நிறைவேற்றி கொடுக்கும். என்ன வித்தாங்க. ரொம்ப சந்தோஷமா உங்களுடைய வாழ்த்துக்களோட எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். மதுரை கல்லூரியில் போயிட்டு சிறப்பாக படித்து முடிச்சுட்டு 5 வருஷம் முடிச்சதுக்கப்புறம் டாக்டர் ஆகி திருப்பி இன்டர்வியூ எடுக்கிறேன் நான். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. அன்று நாகராஜன், இன்று நாகராஜன் MBBS. ஓகே, சூப்பர், ஃபைன், தேங்க்ஸ் சார், நன்றி. Hindustan College of Arts and Science, Chennai. 100% merit scholarship available. Admissions open. ஷார்க் 9 பிக்சர்ஸ் தயாரிப்பில் மைக்கேல் கே ராஜா இயக்கத்தில் விமல் மற்றும் கர்ணாஸ் நடிப்பில் போகுமிடம் வெகு தூரமில்லை வெற்றி நடை போடுகிறது.